நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நேயர் கேட்ட கேள்வி தான். சார், எங்கள் வீட்டில் எங்களுடைய பூஜை ரூம் பக்கத்திலேயே வந்து டாய்லெட் பாத்ரூம் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வசிக்கிற வீடு வந்து ஒரு வாடகைக்குடைய ஒரு வீடு தான். இந்த மாதிரியுடைய அமைப்பு வந்து பாதிப்பை கொடுக்குமா? அது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும்? அது மாதிரி வரலாமா? இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த கோயில் வழிபாடு நல்ல மாற்றங்களை கொடுக்கும்? நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, வெங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆன் டாட் கேட்ட ஒரு கேள்வி. இது வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சார் எங்களுடைய பூஜை ரூம் வந்து கிச்சனில் இருக்குது, இல்லை பூஜை ரூம் தனியாக இருக்குது, அந்த பூஜை ரூம் பக்கத்துலேயே டாய்லெட் பாத்ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாமா? இன்னும் ஒரு கேள்வி இதோட சேர்த்துக்கிறேன் நான். எங்களுடைய படுக்க அறைக்கு பெட்டுக்கு நேராக வந்து பாத்ரூம் உண்டு, பாத்ரூம் கதவு இருக்கு, டாய்லெட் கதவு இருக்கு, அது வந்து நேராக இருக்கிறதால உடல் உபாதைகள் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க. இது ரெண்டு குறித்துமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம முக்கியமாக வாஸ்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களால் தான் வந்து வாஸ்து சாஸ்திரமுடைய வழிநடத்தல் அப்படின்றது இருக்கு. இந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புலையும் இருக்கு. நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் ஆகப்பட்ட ஒரு விஷயம்தான். நம்ம இது குறித்து ஏற்கனவே பேசியிருக்கோம். தண்ணி இல்லாமல் நம்ம எந்த பூமியில எந்த இடத்துலையுமே வாழ முடியாது. அதே போல நெருப்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிறு அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம உணவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம உட்கொள்ளும் பொழுது அது உள்ளேயே வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு அமிலம். அந்த அமிலம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நெருப்பு தான் நம்மளுடைய வயிறு. அக்னி இல்லாமல் நம்ம எந்த ஒரு உணவையும் நம்மளுடைய முன்னோர்கள் சமைச்சது கிடையாது. இன்னைக்கும் வந்து அதுதான், நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணாலும் பட் ஹீட், அதே மாதிரி ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ரோலை பண்ணும். அதே போல காற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை சுவாசிக்காம நம்மளால உயிர் வாழறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. இந்த 5 பூதங்களும் தான் நம்மளை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நம்ம வந்து பூஜை ரூம் வந்து இங்கே வைக்கலாமா, பூஜை ரூம் வந்து டாய்லெட் பக்கத்தில் இருக்கலாமா அப்படின்னா அது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரத்தில் எது முக்கியமான ஒரு விஷயமோ அதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் மற்ற தவறுகள், மற்ற விஷயங்களை குறித்து நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பூஜை ரூம் அப்படின்றது வந்து நான் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வடகிழக்கு தென்மேற்கு ஆண்களுக்குரிய பகுதிகளை இல்லாமல் தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு இந்த 2 இடத்துல, அதாவது பெண்களுக்குரிய இடங்கள்ல பூஜை ரூம் தாராளமாக வரலாம். கிச்சன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து தாராளமாக பூஜை ரூம் வச்சுக்கலாம். ஏன்னா பூஜை ரூம்னு வந்துட்டா விளக்கு அப்படின்றது வந்து எரிய வைக்கணும். இது பெண்கள் பண்றது ஒரு சிறந்த ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய பூஜை ரூம் இப்போ தென்கிழக்குல இருக்குன்னா அங்கே டாய்லெட் பாத்ரூம் இருக்குன்னா அது தவறு. அந்த இடத்துல வரக்கூடாது. டாய்லெட் பாத்ரூம் அந்த இடத்துல வரக்கூடாது. வடமேற்குல தாராளமாக, மேற்கு நடுப்பகுதியிலையோ இல்லை வடமேற்குல வடக்கு சார்ந்தோ தாராளமாக பூஜை ரூம் வரலாம். அது பக்கத்தில் தாராளமாக நமக்கு வந்து இந்த டாய்லெட் பாத்ரூம் அப்படின்றது வரலாம். அது தென்கிழக்குல வரும்போது தான் அது பாதிப்பு உண்டாக்கும். உடல் உபாதைகளை நிச்சயமாக மல்டிப்ளை பண்ணும். அந்த விஷயத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நம்ம பூஜை ரூம் மற்ற, அதாவது நான் சொல்லக்கூடிய தென்மேற்கா இருந்தாலும் சரி, வடகிழக்கா இருந்தாலும் நிச்சயமா வரவே கூடாது. அந்த 2 இடத்துலையும் நிச்சயமா பூஜை ரூமும் வரக்கூடாது, கிச்சனும் வரக்கூடாது, அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூமும் வரக்கூடாது. வரலாம் அப்படின்னா வடமேற்கு சார்ந்து வரலாம், மேற்கு நடுப்பகுதியில் வரலாம். இதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாஸ்துல ஒரு அடிப்படை விதி. அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம மற்ற ஏனைய விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தென்கிழக்குல நமக்கு பூஜை ரூம் இருக்கு, நமக்கு அங்கதான் கிச்சன் இருக்கு, அந்த பூஜை ரூம்ல நம்ம வந்து 4 படங்கள் வச்சிருந்த, முக்கியமா காமாட்சி அம்மனுடைய விளக்கு, குலதெய்வ படம், முருகர், ஆண்டாள், பெருமாள், முடிஞ்சுது. இந்த விஷயம் இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கதவு போட்டு மூடிட்டு சமைக்கிறீங்க அப்படின்னும் போது நான் சொல்றது, இப்போ நீங்க நான்வெஜ்ஜே நமக்கு கிடையாது, நம்ம ஃபுல்லா வெஜிடேரியன் அப்படின்னும் போது நிச்சயமாக நீங்க வந்து அதுக்கு பூஜை கதவு இல்லைன்னா கூட, ஏன்னா ஆவிதானே நமக்கு பெருமாளுக்கு நைவேத்தியமா கொடுக்கறது ஒரு விஷயம். அதனால நம்ம அந்த பூஜை ரூமுக்கு கதவு கூட இல்லாம நம்ம தாராளமா வச்சுக்கலாம். நன்றி.
ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவத்துடைய சரணம் ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் துறையிலே சரணம் சரணம் சரணம்.